ஹலோ வீவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னோட போர்ட்ஃபோலியோல அப்போலோ ஹாஸ்பிட்டலை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து குவான்டிட்டி வந்து 5 அப்படின்னா நான் 5 ஷேர் வாங்கியிருக்கேன். ஆவரேஜ் ப்ரைஸ்னா ஒரு ஷேர் வந்து 7,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன், ஒன்று 8,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன். அது மாதிரி 5 ஷேரோட ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,227 ரூபாய் 95 காசு. பக்கத்தில் இங்கே எல்டிபின்னா 8,957னா லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ், அதாவது லாஸ்ட்டாக மார்க்கெட் நேற்று 3:30 மணிக்கு முடியும் போது அதோட ரேட் வந்து 8,957 ரூபாய். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட். டோட்டலாக நான் இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன்ற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 36,139 ரூபாய். கரண்ட் வேல்யூனா இப்போ மார்க்கெட் ரேட்டில் இன்னைக்கு நான் இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஷேரை வேணான்ட்டு சொன்னேன்னா எனக்கு வந்து 44,785 ரூபாய் வரும். 36,139 ரூபாய் போட்டது 44,785. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே அதுக்கு பக்கத்தில் ஓவரால் G/L அப்படின்னா ஓவரால் கெயினா லாஸ் ஆன்ட்டு கெயின் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8,645 ரூபாய் 24 காசு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஷேர் நான் எப்போலாம் வாங்கியிருக்கேன், என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்ற டீட்டெயிலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்ன பண்ணோம்னா இந்த மவுஸ் எடுத்துன்னு வந்து இப்படி விற்கும் போது இங்கே இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா குவான்டிட்டி பிரேக்கப்னு ஒன்று இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணால் மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 ஷேரு. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் 4 ஷேரு, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினில் ஒரு ஷேருக்கு 1,113 ரூபாய் 47 காசு. ஷார்ட் டேர்மில் ஒரு ஷேருக்கு லாபம். லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா 4 ஷேருக்கு 7,531 ரூபாய் 76 காசு. ஓகேங்களா? இப்போ லாங் டேர்ம்னா என்ன, ஷார்ட் டேர்ம்னா என்னன்னு பார்க்கலாம். ஷார்ட் டேர்ம்னா நம்ம ஒரு ஷேரை வாங்கி ஒரு வருஷத்துக்குள்ளேயே வித்துட்டோம்னா, ஹோல்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்குள்ளேயே வித்துட்டோம்னா அது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினில் வரும். அதே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு மேலே ஹோல்ட் பண்ணி, நீங்கள் ஒரு ஷேர் இன்னைக்கு வாங்குறீங்க, இன்னிலேருந்து ஒரு வருஷம் பொறுத்து விற்கும் போது அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். சரி, இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வருஷத்துக்குள்ள விற்கிறது, ஒரு வருஷத்துக்கு மேலே விற்கிறது, இது ரெண்டும் மட்டும் தான் வித்தியாசமானு கேட்டால் கிடையாது. வேற என்ன வேணும், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஒரு ஷேரை வாங்கி விற்றீங்கன்னா 20% ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் நம்ம டேக்ஸ் கட்டணும். அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா ஒரு வருஷத்துக்கு மேலேனா 12% கட்டினா போதும். சரிங்களா? ஒரு சிலர் அது தெரியாம ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஒரு வருஷத்துக்குள்ள விற்கிறது, நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் முடிஞ்சிடும். ஆனால் அவங்க தெரியாம இன்னைக்கு மொதல் நாளே வித்துட்டாங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு 8% 20% 12% டேக்ஸுக்கு பதில் அவங்க 20% டேக்ஸ் கட்ட வேண்டியது வரும். அதனால நீங்க விற்கிற ஐடியா இருக்குன்னா, விற்க போறீங்க, வாங்கின ஷேர் வந்து லாபத்தில் இருக்கு, விற்க போறீங்க அப்படின்னா அது வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினா ஷார்ட் டேர்ம்னு பாருங்க. அப்படி ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் தான் விற்க போறீங்கன்னா ஒரு நாள் 2 நாள்ல அது வந்து 1 இயரை தாண்டிடும், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினா மாறிடும். அப்படின்னா அந்த ஒரு நாள் 2 நாள் பொறுத்து விற்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20லேருந்து 12% ஆகும், 8% டேக்ஸ் மிச்சம் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இந்த ஷேர் வந்து ஹோல்டிங் பிரேக்கப். ஹோல்டிங் பிரேக்கப்னா நான் அந்த ஷேர் எப்போலாம் வாங்கியிருக்கேன், என்ன ரேட்டில் வாங்கியிருக்கேன்ட்டு. ஒரு ஷேர் பார்த்தீங்கன்னா 16 செப்டம்பர் 2025 7,843 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இன்னொரு ஷேர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 21 ஜூலை 2025 2 ஷேர் வாங்கியிருக்கேன் 7,300 ரூபாய்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மே அன்னைக்கு 2025 ஒரு ஷேர் வந்து 6,944 ரூபாய். 2 ஏப்ரல் 2025 ஒரு ஷேர் 6,749 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். சரிங்களா? சரி, இதுக்கப்புறம் இந்த கம்பெனி மூலியமா நமக்கு இந்த ப்ராஃபிட் ஒரு 8,645 ரூபாய் 24 காசு போக டிவிடெண்டா அதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கான்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இந்த ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப அந்த 3 டாட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கிளிக் பண்ணிட்டு டிவிடெண்ட் ஏர்ன்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கம்பெனி மூலிமா இந்த லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் 2025-26 பார்த்தீங்கன்னா 15 பிப்ரவரி 2026 அன்னைக்கு ஒரு 50 ரூபாய் கிடைச்சிருக்கு. 18 ஆகஸ்ட் 2025 அன்னைக்கு ஒரு 60 ரூபாய். ஆக மொத்தம் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல பார்த்தீங்கன்னா 110 ரூபாய் கிடைச்சிருக்கு.
அதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் இயர் 2024-25ல ஒரு 38 ரூபாய் கிடைச்சிருக்கு. 18 ரூபாய் ஒன்று, 20 ரூபாய் ஒன்று. அதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் இயர்ல போடுவாங்க, அதில் பார்த்தீங்கன்னா 12 ரூபாய் மட்டும் வந்துருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு நல்ல கம்பெனியாக பார்த்து வாங்கி லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ணும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.